அப்பா என்னப்பா சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா. அ, அ, கிளம்பிட்டியான்னு கேட்க தான் வந்தேன். ம் கிளம்பிட்டேன்ப்பா. நீங்க போங்க, 2 மினிட்ஸ்ல கீழே வரேன். ஆ சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துடுவாங்க. அவங்க வரும்போது நீ இல்லைன்னா தப்பாயிடும். ம் ஆ, வள்ளி, உனக்கு அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல இந்த கல்யாணத்தை பத்தி ஏதாவது? இல்லப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்ல இல்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட மனசு விட்டு நீ சொல்லலாம். உனக்கு ஏதாவது வேணும்னா கூட என்கிட்ட கேளுமா. சரிப்பா, வேணுங்கும் போது நான் கேட்குறேன். ஆ, நான் கீழே வெயிட் பண்றேன், சீக்கிரம் வந்துரு. ம் ஆ. என் மனசுல உள்ளதெல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா. எங்க நான் அதை சொல்ல போய் மறுபடியும் நீங்க என்கிட்ட பேசாம போயிடுவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. இப்ப கூட நீங்க என்ன பேர் சொல்லி கூப்பிட்டது அவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா என்னால முழுமையா அதை சந்தோஷப்பட முடியலப்பா. எனக்கு நீங்க எப்படியோ அதே மாதிரி வேலனும் எனக்கு முக்கியம்ப்பா. என் வாழ்க்கை முழுக்க நான் அவன் கூட இருந்தா எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன்ப்பா. ஏய், இங்க பாருடி, எல்லாரும் உன்ன மாதிரி தாம் தும்னு பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கறியா? ஆண்டி, வள்ளிக்கு மட்டும் புடவை எடுத்துட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவுமே இல்லையா? ஐயோ சாரிடா தங்கம், கல்யாணத்துக்கு உனக்கு கண்டிப்பா எடுத்து கொடுக்கறேன். ஓகே ஆண்டி. என்ன பழக்கம் இது? சும்மா இரு. சரிம்மா. நீங்க ஏமா குழந்தைய சும்மா இருக்க சொல்றீங்க? இப்படிதான் நல்லா பேசணும். என் மருமக கிட்ட காசு கொடுத்துதான் பேச வைக்கணும் போல இருக்கே. இங்க பாருப்பா ரத்தனம், இவளை விட்டா வள்ளிய கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பா. பாப்பா நம்ம கிளம்புவோம். சரி, கிளம்பலாம். முத்துப்பாண்டி, அண்ணே. நிச்சயதாம்பூலம் மற்ற பொருள்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சியா? எல்லாமே ரெடியா இருக்குண்ணே. ஆ ஆ அம்மா, அந்த ரிங் பத்திரமா இருக்குல்ல, எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. மா பேசுமா. ம் ஏம்மா, மாப்பிள்ளை ஏதோ சொல்றாரு போல இருக்கு. என்ன சொல்றாரு? அது ஒண்ணு இல்லனே, கார்ல தான் இடம் இருக்குல்ல, போகும்போது வள்ளிய நம்ம கூடவே கூட்டிட்டு போலான்னு சொல்றான். அதானே. அதுல என்னம்மா இருக்கு? மாப்பிள்ளை ஆசைப்பட்டா கூட்டிட்டு போக வேண்டியதானே? அப்பாடி. மாமா. உனக்கு என்ன? இல்ல, கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருறீங்களா? முடியாது. மாமா. போறேன். ம் தேங்க்ஸ் மாமா. எனக்கு வருவீங்களா? சகல, சொல்லு சகல. உனக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன். குடு. இங்க தர மாட்டேன், கோயிலாண்ட தரேன். ஆனா ஒண்ணு, நீ பின்னாடி போய் உட்கார்ந்தாதான் தருவேன். பின்னாடி உட்காரணுமா? ஓ சகல. ஓகே சகல. ஆ, நீங்க முன்னாடி உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு வாங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஆ. சகலனா சகலதான். போங்க. அடா பாவிகளா, என்ன கடைசி சீட்டுக்கு தள்ளி விட்டீங்களாடா.
சரி சீட்டு தானே, எல்லாம் நல்லதுக்குதான். ம். ஆ, ஆ. நீயா? என்ன இங்க வந்து உட்காந்து சரக்கு அடிக்கலான்னு பாக்குறீங்களா? இவ ஒருத்தி. நெத்தில பட்டைய வேற போட்டுக்கிட்டு கோவிலுக்கு போகும்போது எவனாவது இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவானா? இன்னைக்கு எப்படி நீங்க குடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஆ, எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா வீட்டுல தனியா ஜாலியா ஜம்முன்னு சரக்கு அடிக்கலாம்னு நினைச்சேன். என்ன வலுக்கட்டாயமா வண்டியில ஏத்திக்கிட்டு வந்து இப்படி மொத்த பேரும் சேர்ந்து சித்திரவதை பண்றீங்களடி பாவிகளா உங்களை. ஆ, தள்ள போறீங்களா இல்லையா? இங்க உட்கார போற? ஆமா. ஏன்? இல்லம்மா, முன்னாடி போய் உங்க அம்மா கூடயும் அண்ணன் தம்பி கூடயும் உட்காந்து நிம்மதியா வரலாமா? எனக்கு தெரியும். தள்ளுங்க முதல்ல, தள்ளுங்க. ம், ம், ம். ஏய், என்னம்மா? இவ எதுக்கு எல்லாத்தையுமே தலையில தூக்கி வச்சுக்கிறான்? இதெல்லாம் அவனுக்கு தேவையா? விடுமா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கெல்லாம் வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிருவேன்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா, அவர் என்னோட புருஷன். இனிமே நீ அவரை அவன் இவன்லாம் சொல்ற வேலை வச்சுக்காது. மரியாதையா மாப்பிள்ளைன்னு சொல்லுமா. வா. போ.